வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி நெல்லைத்தோப்பு அருள்படையாட்சி வீதியில் தனியார் நிறுவன ஊழியர் வீட்டின் முன்பு விலை உயர்ந்த பைக் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அந்த வழியை சென்ற 2 இளைஞர்கள் பைக் நோட்டமிட்டபடி சென்றனர். பின்னர் சிறிது நேரத்தில் திரும்பி வந்து அவர்கள் இருசக்கர வாகனத்தை கள்ள சாவி கொண்டு திறந்து வாகனத்தை திருடி சென்றனர். இதுகுறித்து வாகனத்தின் உரிமையாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற இளைஞர்களை தேடி வருகின்றனர். அரியங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் ஆடம்பர தேர் பவனை ஒட்டி இன்று காலை சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ஏராளமான கிறிஸ்தவர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். பின்னர் திருப்பலி முடிந்து வெளியே வந்த கிறிஸ்தவர்களுக்கு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் ஆலய வளாகத்தில் கேக் மற்றும் இனிப்புகள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. ஆலய வழிபாடு தளத்திற்கு வந்த பக்தர்கள் 1000க்கும் மேற்பட்டோருக்கு கேக்கு, சமோசா, பிஸ்கட், கட்லட், ஒரு பேக்கேஜ் மற்றும் வாட்டர் பாட்டில் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா மற்றும் தொகுதி தலைவர் ராஜேந்திரன், அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா, தொகுதி இணை செயலாளர் ஜீவா, வார்டு கழக செயலாளர் ஜெயக்குமார், பாலு, மாவட்ட பிரதிநிதி குமரன், வார்டு துணை செயலாளர் அன்பு, எம்ஜிஆர் மன்ற தொகுதி செயலாளர் சரவணன், செல்வம், வேலு மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் பகுதியில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை ஆலய 335வது ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு இன்று காலை 8 மணிக்கு பங்குத்தந்தை அருட்பணி அருள்தாஸ் முன்னிலையில் சேலம் மறைமாவட்ட மேதகு ஆயர் அருள் செல்வம் ராயப்பன் கலந்து கொண்டு மிகப்பெரிய திருப்பலி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு அரியங்குப்பம் சுற்றுவட்ட பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு தொடர்ந்து 33வது ஆண்டாக காலை உணவு வழங்கப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக புதுவை மாநில காங்கிரஸ் செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் தனபால், அரியங்குப்பம் முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன், அரியங்குப்பம் காங்கிரஸ் பேரியக்கத்தின் இளைஞரணி தலைவர் தமிழரசன் மற்றும் ராம்குமார், உஷா, புதுவை மாநில காங்கிரஸ் மாணவரணி செயலாளர் அமர்த ஜோதி, கருணாநிதி, காந்தி, சித்ரா, தியாகு என்ற சுப்பிரமணி, தமிழ்ச்சித்திரன், குருசெல் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இன்று காலை உணவு, தண்ணீர் பாட்டில் உள்ளிட்ட ஏற்பாடுகளை பாபு என்கிற சிவநேசன், ராஜலட்சுமி குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர்.
நெல்லித்தோப்பு சக்தி நகர் பகுதியில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் சிறப்பு மருத்துவ முகாம் இன்று காலை நடைபெற்றது. நெல்லித்தோப்பு தொகுதி கழக செயலாளர் நடராஜன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வேலவன் முன்னிலையில் நடைபெற்ற மருத்துவ முகாமினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் மாநில கழக அமைப்பாளருமான சிவா அவர்கள் தலைமை தாங்கி துவக்கி வைத்து அப்பகுதி மக்களிடம் நலம் விசாரித்தார். இந்த மருத்துவ முகாமில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை மருத்துவ பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டு 58 வகையான மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் லோகியன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், வேலன், தொகுதி செயலாளர்கள் சக்திவேல், தியாகராஜன், வடிவேல், மருத்துவர் அணி அமைப்பாளர் ஆனந்த் ஆரோக்கியராஜ், வர்த்தகர் அணி துணைத் தலைவர் குரு, மாணவர் அணி துணை அமைப்பாளர் கண்ணன், இளைஞர் அணி துணை அமைப்பாளர்கள் நிதிஷ், கிருபாசங்கர், தாமரை கண்ணன், சசிகுமார், மாநில பிரதிநிதி முருகன், மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணை ஒருங்கிணைப்பாளர் அருண், தொண்டர் அணி துணை அமைப்பாளர் கருணாகரன், வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் ஞானராஜன், கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை ரமேஷ், சக்தி நகர் நிர்வாகிகள் சேனாதிபதி பூபதி, ராஜேந்திரன், பட்டாணி ராஜேந்திரன், கண்ணன், கந்தன், ராகவன், சுந்தர், சரவணன், சுகுமார், பாலாஜி, கணேஷ், கோகுல், மணி, நவீன், சஞ்சய், பிரதீப், கிளை செயலாளர்கள் மூர்த்தி, பருதுமால், ஏழுமலை, மணி, சோமு, சின்ராசு, பாபு, தபால்ராஜ், சுதன், கிருஷ்ணகுமார், உலகநாதன், ரவி, விமல், ஸ்டாலின், வேலு, அர்ஜுனன், சரவணன், அன்பு, குமார், ராஜு, கேசவன், பாசல் பாய், சாமிதாஸ், ஞானவேல், மரியநாதன், பிரான்சிஸ், அருண் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி இந்திராநகர் தொகுதி திமுக அலுவலகம் திறப்பு விழா மற்றும் திமுக பிரமுகர் பசிபிக் சங்கர் பிறந்தநாள் விழா இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அலுவலகம் திறப்பு மற்றும் பிறந்தநாள் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா திமுக அலுவலகத்தை திறந்து வைத்து பிறந்தநாள் கொண்டாடிய பசிபிக் சங்கருக்கு பொன்னாடை அணிவித்தும் பூங்கொத்துகள் கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். விழாவில் இந்திராநகர் தொகுதியைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய குடும்பத்தினருக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு சிக்கன் பிரியாணியும் வழங்கினர். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கனடி, செந்தில்குமார், சம்பத் மற்றும் புதுச்சேரி மாநில கதிர்காமம் தொகுதி திமுக பிரமுகர் வடிவேல், முத்தியால்பேட்டை தொகுதி திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன், உழவர்கரை தொகுதி திமுக பிரமுகர் கலிய கார்த்திகேயன் உள்ளிட்ட அனைத்து தொகுதி திமுக பிரமுகர்கள் பிறந்தநாள் கொண்டாடிய இந்திராநகர் தொகுதி திமுக பிரமுகர் பசிபிக் சங்கருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி மாநில இந்திராநகர் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் தமிழக விளையாட்டுத்துறை மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சர், திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா இன்று காலை 12 மணியளவில் தர்மபுரி திரௌபதியம்மன் திடலில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தொகுதி அவைத் தலைவர் கோதண்டராமன் தலைமை தாங்கினார். இந்திராநகர் தொகுதி பொறுப்பாளர், தலைமை செயற்குழு உறுப்பினர் காந்தி ஏழைகளுக்கு வேட்டி சிலை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தலைமை செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம், பொதுக்குழு உறுப்பினர் இளம்பருதி கலந்து கொண்டு நலிந்த கழகத்தினருக்கு உதவித்தொகை வழங்கினார்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியில் இந்திராநகர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் சுப்பிரமணியன், பொற்செழியன், பிரபு, தேவநாதன், ஜெகன், செல்லதுரை மற்றும் தொகுதி கழக செயலாளர்கள், தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள், மாநில அணிகளின் நிர்வாகிகள், கழக முன்னோடிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்.
புதுச்சேரி இளைஞர் காங்கிரசின் சார்பில் வாக்கு திருட்டுக்கு எதிரான பேரணி நடைபெற்றது. அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் தலைவர் உதய் பானு சிப் தலைமையில் காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணியில் ஈடுபட்டனர். ராஜீவ்காந்தி சிலை அருகே துவங்கிய பேரணி காமராஜர் சாலை, நேரு வீதி வழியாக வந்தது. பேரணியை நேரு வீதி, பாரதி வீதி சந்திப்பில் போலீசார் பேரிகார்டு அமைத்து தடுத்து நிறுத்தினர். அங்கு மத்திய பாஜக அரசு மற்றும் வாக்கு திருட்டை கண்டித்து இளைஞர் காங்கிரசார் கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட அனைவரும் கலைந்து சென்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.